மேடைகளில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களே, பெரியோர்களே, இங்கே முன்னால் இருந்து கொண்டிருக்கின்ற சமுதாய பெருமக்களே, கடந்த 2 வருட காலமாக இளம் புயலாக புறப்பட்டு நம்முடைய 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் மத்தியிலே, தலைவர்கள் மத்தியிலே பூகம்பமாய் வலம் வந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1987 மாநாட்டுக்கு பிறகு, பழனியில் நடந்த 87 மாநாட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக இந்த சமுதாயம் தூங்கிக் கொண்டிருந்தது. சமுதாய தலைவர்களும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்று 10வது மாநில மாநாடு நடத்த வேண்டும் என்ற உயிர்ப்புடன் ஊக்கமாய் இன்று இளைஞர்களை தட்டி எழுப்பி மிக எழுச்சியோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஜெகநாத் மிஸ்ரா அவர்களின் தலைமையில் இந்த சங்கத்திற்கு இளம் ரத்தமும் புதிய ரத்தமும் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. இனி இந்த சமுதாயம் வீறு கொண்டு எழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாநாடு நடத்துவது என்றால் மிக சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு பெரும் பொருட்செலவும் ஆட்பலமும் உழைப்பும் தேவை. அதற்கான அத்துணை தகுதிகளும் அவரிடமில் இருக்கின்றது. இன்று காலையிலிருந்து பார்த்தால் இங்கே ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி இந்த ஆலோசனை கூட்டத்தையே மிகச்சிறப்பான ஒரு மாநாடாக மாற்றியிருக்கிறார். ஆக வருகின்ற இந்த மாநாடு வரலாறு படைப்பதாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் நம்முடைய ஒத்துழைப்பை நல்கி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரையாவது அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள செய்ய வேண்டும். அந்த வகையிலே தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய அத்துணை உழைப்பையும், எங்கள் மாவட்டத்தினுடைய அத்துணை உழைப்பையும் உங்களுக்கு நல்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்தின் தலைவர் அருமைக்குரிய பரமசிவன் அவர்கள், தேனி மாவட்டத்தின் பொறுப்பாளர் அருமைக்குரிய புலிது சுப்ராஜ் அவர்கள் ரெடியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் கூட்டமைப்பின் சார்பாக மாநில மாநாடு பிரகடன ஆலோசனை கூட்டத்திற்கு எழுச்சியுடன் யூசுவலாக